பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு எண்ணம் போல வாழ்வு. இது சத்தியம். ஆதார வசனம் மார்க் 8ஆம் அதிகாரம் 15-21 வரை ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசு அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதினுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதற்கு சீஷர்கள் இப்படி நினைக்கிறார்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். அந்த யோசனையை அறிந்தவர் அவர் அல்லவா, தேவ ஞானம் பெற்றவர்களே. இந்த 15-21 உள்ள வசனங்களை சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு மேலாக போஷித்து மீதி 12 கூடைய எடுக்க நிற்க வைத்தார். அக்காலத்தில் பெண்களையும் குழந்தைகளையும் எண்ணிக்கையில் இவர் சேர்ப்பதில்லை. பெண்களும் குழந்தைகள் சேர்ந்து தான் சாப்பிட்டார்கள். ஆனால் கணக்கு என்ன சொல்வது, 5000 பேருக்கு மேலாக என்று. அதற்கப்புறம் இந்த 8ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது 7 அப்பங்களை சில சிறு மீன்களை 4000 பேருக்கு மேலாக போஷித்து மீதி 7 குடை நிறைய வைத்தார். இதையெல்லாம் செய்து விட்டுத்தான் படகில் அக்கறைக்கு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தான் அவர் சொல்லுகிறார், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று. அவர் இந்த அப்பத்தை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அவருடைய டாக்டரின்ஸ், அவருடைய கொள்கைகள், அவர் பேசக்கூடிய பேச்சை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அவர்களோ, நம்மகிட்ட அப்பம் இல்லை, அதனால தான் இப்படி சொல்கிறார். அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரியதோடு இணைத்து பார்க்க அவர்கள் இன்னும் வளரவில்லை. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நாம் கண்டிருந்தாலும், நாம் இன்னும் ஆவியின் மேல்நிலை உன்னத நிலைக்கு வராமல் மனுஷீக நிலையிலேயே நிற்கிறோம். இது சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. நமக்கே வருத்தமாக இருந்தால் நமது நினைவுகளை வாசிக்கிற தேவனுக்கு எவ்வளவு வருத்தமாயிருக்கு என்று யோசித்து பாருங்கள். நாம் காலையிலிருந்து நைட்டு வரை தூங்கும்போது நாம் சிந்திப்பதில்லை, தூங்கி விடுகிறோம். எத்தனை காரியங்களை சிந்திக்கிறோம், அதையெல்லாம் அவர் வாசிக்கிறாருங்க. நீங்கள் அதை முதல்ல இதை நினைக்க வேண்டும். அதனால்தான் அவர் கேட்டார், நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி? மார்க் 8:21. இயேசு தான் எப்படியோ, தன் பண்புகள் எத்தகையதோ அதன்படியே அற்புதங்களை செய்தார். அவர் எப்பொழுதும் இந்த உலகத்தை பற்றி அதிகம் கவலைப்பட்டு அழுத்தம் எடுத்து பேசவில்லை. அது அவருக்கு அற்ப காரியம். தேவ ராசியத்துக்குரியதையே அவர் பேசினார். உள்ளே மாற்றம் இருந்தால்தான், நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வெளியே மாற்றம் தெரியும். நீங்கள் என்ன தலைகளாக நடந்தால் நடக்காது. உள்ளே, உங்களுடைய உள்ளத்திலே மாற்றம் இருக்க வேண்டும். அவர் உங்கள் உள்ளே தான் வசிக்கிறார். அவர் ஆத்துமாவுக்குத்தான் மணவாளன். அவர் ஆத்துமாவைத்தான் ரட்சித்தார். இந்த சரீரம் அவர் வரும்போது ரட்சிக்கப்படும். அவர் ஆத்துமாவை குறித்தான் கவலைப்படுகிறார். ஆத்துமா என்பது நம்முடைய மனம், நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்வு எல்லாம் மொத்தமாக சேர்ந்தது தான். அதைத்தான் அவர் கவலைப்படுகிறார். அதை மாற்றத்தான் விரும்புகிறார். அதுதான் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று எல்லா லெட்டர்ஸ்லையும் பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் நானே மெய்யான திராட்சை செடி என்றார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்தார். அவர் தேவ ராஜ்யத்தை குறித்து என்ன பேசினாரோ அதே போல் அவர் செயலை காட்டினார். நன்றாக இணைத்து நீங்கள் 4 சுவிசேஷங்களில் பாருங்கள். நானே ஜீவ அப்பம் என்றார். குறைந்த எண்ணெய்க்குடி அப்பங்களை திரட்சியாக மாற்றி கொடுத்து திருப்தி அடை செய்தார், மீதம் எடுக்க வைத்தார். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். பிறவே குருடர்களை பார்வையடை செய்தார். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். அகப்பார்வை இல்லாதவர்களுக்கு மனக்கண்களை திறந்தார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். மரித்த லாசரு யாவியனூர் உதவியின் மகன் ஜெப ஆலய தலைவர் யவ்வியனுடைய மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த உலகத்தின் அதிபதியாகி பிசாசின் வல்லமையில் பிடிபட்டிருந்தோர், அசுத்த ஆவிகளால் பிடிபட்டிருந்தோர் விடுதலையாக்கினார். என்னிடம் வருபவர்கள் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். தன்னிடம் சுகவேனப்பட்டு வந்தவர்களை ஊருக்கு புறம்பே தள்ளப்பட்ட அனைவரையும் சுகப்படுத்தினார். குஷ்ட ரோகிகளை ஊருக்கு வெளியே தள்ளி வைத்திருந்தார்கள். குருடர்களுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸை கூட தள்ளி வைத்திருந்தார்கள். அவரை சேர்த்து கொண்டார். தான் யார், எப்படிப்பட்டவர் என்பதை இஸ்ரவேல் மக்களுக்கு நிரூபணம் செய்து கொண்டே வந்தார். தேவ ராஜ்யத்தில் என்ன பேசினாரோ அதை செய்து காட்டினார். அவர்களுக்கு புரியவில்லை. நாம் அப்படி இருக்கக்கூடாது. சப்ஜெக்டுக்கு வருவோம். நம் சிந்தை, எண்ணம் எல்லாம் நம்மிடம் இல்லாதவைகளையும் குறைவாக இருப்பதையும் மக்களுடைய நிபந்த சொல்லையும் நம்மை புறம்பாக்கி போட்ட நிலை பேச்சையுமே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது.
எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ தியானிக்கிறோமோ அது வளரும், அது ஸ்ட்ராங் ஆகும். இதில் மறுபடியும் நான் விரும்புகிறேன், எதை பற்றி நாம் அளவுக்கு அதிகமாக யோசித்து தியானிக்கிறோமோ அது நமக்குள்ளே பெருகும். அதனால்தான் சிந்தையில் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் சிந்தை ஒரு போர்க்களம் என்று சொல்லுகிறார்கள். நாம் சிந்தையில் போர் செய்து கொண்டிருக்கக்கூடாது, அது அவசியம் இல்லை. அந்த சிந்தை அமைதியாக இருக்க வேண்டும். அந்த சிந்தையில் வாக்குத்தத்தங்களை வைக்க வேண்டும். அது வளரட்டும், அது கனி கொடுக்கட்டும். அதனால்தான் பவுல் இப்படி சொன்னார், நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கர்த்தரிடம் சாட்டி விடுங்கள், தள்ளி விடுங்கள். நாம் ஏன் கவலைப்படுகிறோம் யோசிக்கிறோம் என்றால் நம்மிடம் இதற்கு பதில் இல்லை, தீர்வு இல்லை, நம்மால் இயலாது. ஐயோ நம்மளால் முடியவில்லையே, ஆனால் நம்ம தானே செய்யணும், இப்படி யோசிக்கிறோம். நம்மளால் முடியாது என்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். நாம தானே செய்யணும்னா கவலை வந்து விடுகிறது. என்னால் முடியாது, எங்கள் அப்பாவால் முடியும். இது என்னால் முடியாது, எங்கள் அப்பாவால் முடியும். இப்படி செய்ய வேண்டும். அடுத்து இன்னும் வளர வளர என்னால் முடியாது என்பது நிறுத்தி கொண்டு நான் அப்பாவோடு இருக்கிறேன், எனக்கு தேவையானது எங்கள் அப்பா செய்து முடிப்பார். அந்த லெவலுக்கு நாம் வளர வேண்டும். இப்படி இல்லாதவைகளை முடியாதவைகளை ஏன் மடியில் எடுத்து வைத்து யோசிக்க வேண்டும். ஏன் என்னிடம் தள்ளிவிடு என்று சொல்லுகிறார் என்றால், அந்த காரியங்கள் நம்மிடம் இருந்தால் நாம் அதை யோசிக்க அது பெலனாகும், இன்னும் பெலனாகும், ஸ்ட்ராங் ஆகும். ஒரு செடியை ஈஸியாக பிடுங்கி விடலாம், அதுவே மரமானால் பிடுங்குவது கஷ்டம். அப்படி நாம் மரமாக்கி விடுவோம். நம்மளை யோசித்து அந்த பிரச்சனைகளை மரமாக்கி விடுவோம். அவசியமில்லை. ஞானமாய் நடக்க கர்த்தர் பெலனும் கிருபையும் தந்திருக்கிறார். காலை ஒரு கிருபை கொடுக்கிறார். எதற்காக இந்த கிருபை? நம்மை உள்ளே சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, உள்ளே நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காக. நாம் தான் பலம் கொள்ள வேண்டும். நாம் தான் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பங்கு நிறைய இருக்கிறது என்பது விசுவாசிகள் மறந்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு மந்திரத்தில் மாங்காய் விளைவது போல் நினைக்கிறார்கள். அந்த கூட்டத்துக்கு போனா, இந்த கூட்டத்துக்கு போனா, அவர் கையை வச்சா இவர் கையை வச்சா நடக்கும் என்று. எவர் கையை வச்சால் நடக்காது. உங்க கையை நீங்களே வையுங்கள், உங்க சிந்தையில் வையுங்கள். வேண்டாவைகளை தூக்கி எறியுங்கள். இந்த 4 கிருபையும் வைத்து இவைகளை, இந்த இல்லாதவைகளை, குறைவைகளை, வீணாய் போனதை, மன்னிக்க முடியாத கசப்பை, அவற்றை எல்லாம் கர்த்தரிடம் தள்ளிவிட வேண்டும். உங்களிடம் இருந்தால் அது வலுப்பெற்றுவிடும், அது மரமாகிவிடும். அடுத்த ஸ்டெப்பு, அந்த சிந்தையை வெற்றிடமாக வைக்கக்கூடாது. எல்லாவற்றை அவரிடம் தள்ளிவிட்டாயிற்று, ஓகே, அது வெறுமையாக இருக்கக்கூடாது. வெறுமையாக இருந்தால் இன்னும் 7 மடங்கு கூட்டிக் கொண்டு அது வந்துவிடும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. சிந்திக்க வேண்டும். அடுத்து நாம் ஒன்றை தள்ளிவிட வேண்டும், வேண்டாதவர்களை தள்ளிவிட வேண்டும். அடுத்து சிந்திக்க வேண்டும். எதை சிந்திக்க வேண்டும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-8 வரை பவுலடிகள் சொல்கிறார் எதை சிந்திக்க வேண்டும் என்று. வெற்றியாளர்கள், ஊழியத்தில் வெற்றி பெற்றவர்கள், பிசினஸில் வெற்றி பெற்றவர்கள், குடும்பத்தில் வெற்றி பெற்றவர்கள், இதை செய்தவர்கள். அப்படி என்றால் முழுவதுமாக நடந்து எவனும் முழுவதும் கிடையாது, இயேசுநாதரை தவிர. எதை நாம் சிந்திக்க வேண்டும்? உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வரை நீங்கள் படித்துக்கொள்ள. 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசியாக, சகோதரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்திக் கொண்டிருங்கள். 8 காரியங்கள். இப்போ நான் புண்ணியத்தை பற்றி சிந்திக்கிறேன். இப்பொழுது இது நம்மால் முடியாது, நமக்கு தெரியவும் தெரியாது. மொத்தத்தில் இந்த 8 காரியங்களும் உடையது இயேசுநாதர் தான். இந்த 8 காரியங்களை எப்படி சிந்திப்பது, எப்படி நாம் சிந்திக்கிறோம் என்று சொல்லுவது என்று 2 வார்த்தைகள், துதி, ஸ்தோத்திரம். அதுக்குள்ள அடங்கி விடுகிறது. துதி, அவர் எப்படிப்பட்டவர், அதில் 8 காரியங்கள் வந்துவிடும். ஸ்தோத்திரம், அப்படிப்பட்டவராக என்னை மாற்றும் ஐயா, மாற்றினமைக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாகும். இல்லாதவைகளை இருக்கிறப்போ அழைக்கிறவர் நம்முடைய தகப்பன். ரோமர் 4:17. இருளை விரட்டி வெளிச்சமாக ஆக்க முடியும். ஒரு மெழுகுவர்த்தியை பருத்தி வைத்தால், ஒரு தீக்குச்சியை பருத்தி வைத்தால். ஆனால் நம்முடைய தகப்பனு அந்த இருளுக்குள்ளேயே இருந்த வெளிச்சத்தை வரவழைப்பவர். 2 கொரிந்தியர் 4:6. அதுதான் நாம். இருளாகவே இருக்கிறோம், அதுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, நமக்கு கொடுத்த மகிமை இருக்கிறது, கிருபை இருக்கிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை அவர் வரவழைப்பார். நாம் இடம் கொடுக்க வேண்டும். என்ன நம்மிடம் இருக்கு? ரட்சிப்பு இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், பெற்ற வாக்கு இருதயத்தில் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடியிருக்க வீடு இருக்கிறது. இப்படி நீ லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இருக்கிற லிஸ்ட்டை எழுதி கொண்டே வாருங்கள். அது இல்லாத லிஸ்ட்டை விட நீளமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதால் சர்வம் நமக்கு சொந்தம்.
இருக்கிறது என்ற லிஸ்டில் எல்லாம் வந்துவிடும். அதைத்தான் லூக்கா 15:31 ஒரு உபமையாக சொல்லி வைத்தார். நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னுடையதையெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அவரிடம் இல்லாத என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம்? அவருடைய கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, துன்பம் இல்லை, நம்மிடமும் இல்லை. அவருடைய இருப்பதெல்லாம் எழுதவே முடியாது. அதெல்லாம் நம்மிடம் இருக்கு. அதுதானே அதுக்கு பொருள். நாம் அவரோடு இருந்தால், அவர் நமக்குள்ளே இருந்தால், அவருடையதெல்லாம் நம்முடையதாகும். அவருடையது என்னுடையது என்பதை நாம் காட்ட வேண்டும். இப்படி இல்லாதவைகளை, குறைவானவைகளை தகப்பனே நீ நிறைவாக்கி தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். நமக்கு என்னங்க வேணும் இந்த உலகத்தில்? ஆரோக்கியத்தை எதிர்பார்ப்போம், நல்ல குடும்பத்தை, நல்ல பிள்ளைகள், கடன் இல்லாத ஒரு வாழ்வு. எல்லாரும் நினைக்கிறது தான். இதுக்கு மேலே நினைக்க வேண்டும். ஆசைப்படுங்கள், கேளுங்கள். அதே சமயத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டும் நம்மளுக்கு. அது இல்லை என்றால் இது இல்லை. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், உள்ளான மனமாற்றம் இல்லை என்றால் இல்லை, உள்ளான மன செழிப்பு இல்லை என்றால் இல்லை, வெளியில் இருப்பது இல்லை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு திரும்ப திரும்ப இல்லாத இருப்பது போல் அழையுங்கள். நீங்களே உங்கள் வார்த்தைகள், அவர் கொடுத்த வார்த்தைகள் வைத்து அழையுங்கள். அதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உங்கள் வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. உங்கள் மேல் மகிமையை வைத்திருக்கிறார், மகிமையை கொடுத்திருக்கிறார். உங்களது விசுவாசம் பாராட்டும்படியான லிஸ்டில் உள்ளது. நீங்கள் ரூத்தை நினைத்து பாருங்கள். அவளிடம் இல்லாத லிஸ்ட்டை கணக்கு போட்டு போய் எத்தனை இல்லை. சொந்த வீடு இல்லை, நாடு இல்லை, தகப்பன் தாய் தகப்பன் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு இல்லை, கணவன் இல்லை, மாமனார் இல்லை, தனக்கு என்று சொல்லிக்கொள்ள அவளிடம் ஏதும் இல்லை. ஆனால் பாருங்கள், அந்த இளம் விதவை எல்லாம் இல்லாதவர்களை தள்ளி வைத்து விட்டாள். எனக்கு இது வேண்டாம், தள்ளி வைத்து விட்டால் ஒன்றை பிடித்து கொண்டால் தேவன் எனக்கு போதும். ஒன்றே ஒன்று நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுதாங்க நல்ல பங்கு. தேவனை தெரிந்து கொண்டாள். எனக்கு இந்த தேவன் போதும், இவர் போதுமானவர், இவருடைய ஜனங்களை நான் பார்க்க வேண்டும், இவருடைய ஆராதிக்கும் முறைமையை நான் பார்க்க வேண்டும். அதுதானே ஆசைப்பட்டால். எல்லாம் அவளை தேடி வரவில்லையா? அப்படி உங்களை தேடி வரும். அந்த நல்ல பங்கை இருக பிடித்து கொள்ளுங்கள். வேண்டாதவரை தூக்கி உங்கள் சிந்தையிலிருந்து எரிந்து விடுங்கள். ஆதியாகமம் 17:1 கர்த்தர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். அப்படி என்றால் அவரால் எல்லாம் கூடும். தான் சொன்னபடியே செய்தார் அல்லவா? ஒரு மகன் பிறப்பான், பெயரையும் கொடுத்தார், செய்தார் அல்லவா? அப்படியே நடந்ததல்லவா? மோசேக்கு எப்படி காட்டினார்? யெகோவா தேவனாக நின்றார். அதாவது சகலத்தையும் செய்து முடிப்பேன் என்று அப்படியே முடித்தார் அல்லவா? இத்தனை திரளான சாட்சிகளை நாம் வைத்துக்கொண்டு நாம் இன்னும் நாம் போராடி கொண்டிருக்கலாமா? சோர்ந்து போகலாமா? இன்னும் லிஸ்ட்டு போட்டு கொண்டு இருக்கலாமா? இல்லாத இல்லை லிஸ்ட்டு போட்டுக்கொண்டு சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் மனதில் இதை நினைக்காதீர்கள். திரும்ப ஒரு விசை கூட கொண்டு வராது. கொண்டு வந்தால் பிடித்து கொள்ளும், அது பலன் பெறும். இல்லாத என்ற இடத்தில், குறைவு என்ற இடத்தில் கர்த்தரை நிறுத்தி வையுங்கள். உங்களது சிந்தையில் அப்படியே நோக்கி பாருங்கள். ஏற்கனவே நான் அந்த இது சொன்னது உண்டு, நேரமும் ஆகிறது, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். ஒரு சகோதரி நடந்த சாட்சி. ஒரு 2 செடிகள் 2 தொட்டியில் இருந்தது. அந்த தொட்டியை தினமும் பார்ப்பார்களாம். ஒரு செடி நன்றாக வளர்ந்து சின்ன சின்ன மொக்குகள் விட்டிருந்தது. அதை சந்தோஷமாக பார்த்தாங்களாம். இன்னொரு செடி கண்ணா பின்னான்னு வளர்ந்துருந்தது. ஐயோ, இது வேறு, இது சரி பண்ணணும், இது வேறு வெட்ட நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு அதை ஒரு சபிச்ச மாதிரியே பார்ப்பாங்களாம். ஆனால் தண்ணி ஊற்றுவாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா அந்த கண்ணா பின்னானு வெட்ட வேண்டும், சரி பண்ண வேண்டும் நல்ல செடி வாடியே போய் விட்டது. இந்த சந்தோஷமாக பார்த்த செடி பூத்து அப்படி அழகாக இருந்ததாம். அவர்கள் அதற்கு அப்படி சிந்திப்பதற்கு பதிலாக அதை சரி பண்ணி அதுக்கு தண்ணி விட்டு அதையும் அதே போல் சந்தோஷமாக பார்த்திருந்தால் அற்புதமாக வந்து கண்கூடாக கண்ட சாட்சி. ஒரு செடிக்கு அப்படிங்கிற உங்கள் வாழ்வை நினைத்து பாருங்கள். பிள்ளையை சந்தோஷமாக பாருங்கள், மனைவியை அவர்கள் சந்தோஷம் கொடுக்கவில்லை என்றாலும் சந்தோஷமாக பாருங்கள், மகிழ்ச்சியாக பாருங்கள். அவர்கள் இப்படி வருவார்கள் என்று நினையுங்கள். நான் இப்படி மாறுவேன் என்று நினையுங்கள். குடிக்கிறவர்கள், சிகரெட்டு குடிக்கிறவர்கள், சரியில்லாமல் இருக்கிறவர், உங்களை நீங்கள் நல்லபடியாக நினையுங்கள். அப்படியே மாறுவீர்கள். அப்படியே உங்கள் சரீரத்தை காண்பீர்கள். வெகு சீக்கிரத்தின் மாறுதல் நடக்கும். தாவீது காடாக ஓடினாலும் தன்னை ஒரு பரதேசியாக அவன் நினைக்கவில்லை. தான் ராஜ அபிஷேகம் பெற்றவன் என்பதை நினைத்து கொண்டிருந்தான். நினைத்தது நடந்தது. யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டாலும் அவன் சொப்பனத்தை, அந்த தரிசனத்தை நினைத்து கொண்டுதான் இருந்தான். ஆகையால் அமைதியாக இருந்தான். கர்த்தர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று இருந்தான். நடந்ததே.
எதை நினைக்கிறீர்களோ, எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ, எதையே சிந்திக்கிறீர்களோ அப்படியே ஆகும். இதில் மாற்றமே கிடையாது. எத்தனை சாட்சிகள் உண்டு. என்னமோல் வாழ்வு என்பது முதியோர்கள் சொன்னார்கள் அல்லவா, அது இதுதான். ஜெபிக்கலாம். தகப்பனே, நிறைவான உம்மையும் வளவான உம்முடைய வாக்கு தத்தையுமே சிந்தித்துப்போம். நீர் குறைவைகளை நிறைவாக்குகிறவர், அந்த நிறைவையே நாங்கள் சிந்திப்போம். இல்லாதவைகளை இருக்கிறவா அழைத்து கொடுக்கிறவர், அந்த அழைப்பதையே நாங்கள் சிந்திப்போம். எல்லாம் வாழ்வில் நாங்கள் அடைவோம். அறிக்கை செய்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு என் சிந்தனைகள் மீது கவனமாயிருப்பேன். எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நீ இப்படி இருப்பாய் என்று எனக்கு வாக்கு கொடுத்தாரோ அதையே நான் சிந்திப்பேன். என் உயர்வையே சிந்திப்பேன், என் வளமான வாழ்வையே சிந்திப்பேன், என் குடும்பத்தின் சமாதானத்தையே சிந்திப்பேன், ஆரோக்கியத்தையே நான் சிந்திப்பேன். அப்படியே ஆவேன். ஆமேன். ஹல்லேலூயா.